டுடே டேட்டு 29 ஜூலைங்க. இன்னித்த டேட்டில் இப்போ நம்ம 2வது டியூட்டிக்கு கிளம்பி போயிட்டுருக்கோங்க. எங்கடா போயிட்டுருக்கோம், எங்கேயோ போகிற மாதிரி தெரியுது, ஆனால் எங்கே போகிறோன்னு தெரியலன்னு பார்க்குறீங்களா? நம்ம வண்டி மார்னிங் ஒரு டியூட்டி முடிச்சுட்டு நம்ம அப்படியே ஹைவேலேயே வண்டி நிப்பாட்டியாச்சுங்க. ஸோ இப்போ நம்ம வண்டி எடுக்க தான் நடந்து ஆண்டி வேலை போயிட்டுருக்கோங்க. ஆல்மோஸ்ட் வண்டிக்கிட்ட வந்துட்டோம். வண்டியுமே பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 170 மீட்டரில் முன்னாடி தான் நிற்கிது. வாங்க வண்டிக்கிட்ட ஃபஸ்ட்டு வண்டிக்கிட்ட போகலாம். நம்ம ஹைவேல நிப்பாட்டிட்டோம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, கரெக்டாக இங்கே தாங்க நிப்பாட்டினோம். ஏன்னா நம்ம அடுத்த டியூட்டி பார்த்திங்கன்னா இந்த பக்கம் தான் போகணும். சரி ஓகே, வீட்டில் போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த டியூட்டிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர வழியில் தான் வீடு அப்படிங்கிறனால அப்படியே நிப்பாட்டிட்டு அப்படியே போயிட்டு சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே வந்துட்டோங்க. இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா, கஸ்டமர் ஒரு 10 o'clock வீட்டுக்கு வர மாதிரி வந்துடுங்க, நம்ம அங்கேருந்து இப்போ எலக்ட்ரானிக் சிட்டி வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி கஸ்டமர் சொல்லியிருக்காங்க. சரிங்க, அப்படியே நான் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 9:50 ஆயிடுச்சுங்க. நம்ம அப்படியே கஸ்டமரோட லொக்கேஷன் அப்படியே கிளம்பலாம். போயிட்டு கஸ்டமரை பிக்கப் பண்ணிவிட்டு எங்கே போகிறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போதைக்கு எங்கெங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எலக்ட்ரானிக் சிட்டி போகணும், நாராயணா ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் மெடிசன்ஸ் வாங்க வேண்டியதுக்கு வாங்கிட்டு எலக்ட்ரானிக் சிட்டி போயிட்டு அங்கே ஒரு ஒர்க் இருக்குது முடிச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் கஃபேல சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி கஸ்டமர் சைட்லேருந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வண்டி எடுத்துகிட்டு அப்படியே கஸ்டமரோட லொக்கேஷன் கிளம்பிட்டோங்க. கஸ்டமரோட லொக்கேஷன் இங்கேருந்து இப்போ ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. பிக்கப் லொக்கேஷன் இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நம்ம அப்படியே போயிட்டு கஸ்டமர் அப்படியே பிக்கப் பண்ணிட்டு அப்படியே ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாங்க. எப்படியும் நம்ம ரிட்டர்ன் ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஆயிரும்னு நினைக்கிறேங்க. இன்றைக்கி வெயில் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. கிளைமேட் கரெக்டாக இருக்குங்க. பார்க்கலாம் வாங்க எப்படி இந்த டியூட்டி 10 o'clock ஸ்டார்ட் பண்ணி எத்தனை மணிக்கு முடியுது அப்படிங்கிறது விலாகில் கஸ்டமரோட வீட்டிலே மரம் இருக்குங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. தேங்க்ஸ். நான் உங்களுக்கு லொகேஷன் அனுப்பிடுறேன். சரி மேடம், அனுப்பிச்சுடுங்க. கஸ்டமரும் அப்படியே பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே நாராயணா ஹாஸ்பிட்டலும் வந்துட்டோங்க. கஸ்டமர் ஒரு 10 to 15 மினிட்ஸில் நான் மெடிசன்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன், நீங்கள் கொஞ்சம் பார்க்கிங்கில் வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்க்கிங் இதுக்கோசரம் பின்னாடி பேக் சைடு போகணுங்க. நம்ம அப்படியே முன்னாடி லெஃப்ட்டில் அப்படியே கேட்டுக்கிட்ட இடம் இருந்துச்சுங்க. அப்படியே செக்யூரிட்டிகிட்ட கேட்ட ஒரு 5 மினிட்ஸில் கஸ்டமர் வந்துருவாங்க, நீங்கள் வெயிட் பண்ணுறேங்க, மெடிசன் தான் வாங்க போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். சரி செக்யூரிட்டியுமே பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணிட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பர்மிஷனோட நம்ம இங்கே அப்படியே நின்றுட்டு இருந்தோங்க. கஸ்டமருமே பார்த்தீங்கன்னா மெடிசன் வாங்கிட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. அப்படியே மெடிசன் வாங்கிட்டு நம்மளும் அப்படியே கண்டினியூ பண்ணி அப்படியே எலக்ட்ரானிக் சிட்டி போகலாம் அப்படின்னு சொல்லி இப்போ அப்படியே நம்மளும் கிளம்பிட்டோங்க. டிராஃபிக்குமே கம்மியாக தான் இருக்குங்க, ஆனால் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா லேட் ஆயிடுச்சு. நம்ம எலக்ட்ரானிக் சிட்டி பிளேஸ் கண்டுபிடிச்சி வரத்துக்கே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிளேஸ்லாம் கண்டுபிடிச்சாச்சுங்க. பார்க்கிங் கிடைக்கல, அதனால் அப்படியே நம்ம இந்த ஸ்ட்ரீட் விட்டு அப்படியே வெளியில் வந்துட்டுருக்கோங்க. வெளியில் வர இடத்துல அப்படியே கார்னரில் கொஞ்சம் கேப் இருந்துச்சுங்க. ஸோ அந்த கேப்பில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ரிவேஸில் வந்துட்டுருக்கோங்க. இன்றைக்கி பெங்களூர் சிட்டி டிராஃபிக் பொறுத்த வரைக்கும் ஒரு 35% டிராஃபிக் இருக்குங்க. நார்மல் ஒரு 65% எப்பயுமே இருக்க டிராஃபிக் கொஞ்சம் லெஸ்ஸாக தாங்க இருக்குது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கும் அந்த கார்னரில் இடம் இருக்குது அப்படின்னு அந்த கார்னரில் அப்படியே வண்டி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே கார்னரில் வண்டி போட்டு நம்ம கஸ்டமர் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே வழக்கம் போல் பெங்களூரில் பார்த்திங்கன்னா பன்ஸ் ஃபேமஸுங்க. நம்ம பன்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு வந்துட்டோங்க. இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 29 ஆயிடுச்சு. அப்படின்னால நம்மளோட ரெகுலர் டியூட்டி அமௌண்ட்டு பேமெண்ட்டு அதுக்கு எல்லாமே நம்ம கம்பெனி டியூட்டி எல்லாமே நம்ம பில் கொடுத்து தாங்க நம்ம கிளைம் பண்ணணும் அமௌண்ட்டு. ஸோ ஓகே, அந்த ஒர்க் அப்படியே இப்போ முடிச்சிடலாம். ஏன்னா கஸ்டமரும் பார்த்திங்கன்னா 2 to 3 hours ஆகும் நான் வரத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, அந்த பில்லெல்லாம் அப்படியே கொஞ்சம் கலெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே அந்த ஒர்க்கும் இந்த வெயிட்டிங் பீரியட்ஸ்லாம் அந்த ஒர்க்கை அப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் பார்த்திங்கன்னா டிராஃபிக்கே இல்லாமல் அப்படியே மூவ் பண்ணி வந்தாச்சுங்க. எலக்ட்ரானிக் சிட்டி ஃபேஸ் 1 செம மழைங்க.
இப்போ தான் டிமார்ட் கிட்ட வந்து நம்ம கஸ்டமர் ஒரு வழியாக வந்து இறக்கி விட்டோங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மழையே கொஞ்சம் கூட மழை இல்லைங்க. இந்த பிரிட்ஜு தெரியுது பார்த்தீங்களா, பிரிட்ஜுக்கு அப்படியே பேக் சைடில் அங்கெல்லாம் மழைங்க. இந்த பக்கம் கொஞ்சம் கூட மழை இல்லைங்க. இந்த பக்கம் இந்த ஒசூர் சைட்லலாம் பார்த்தா கொஞ்சம் கூட மழையே இல்லைங்க. எப்படி அப்படின்னா தெரில. ஓகே பார்ப்போங்க. நம்மளும் ஃபுல்லாக வந்து வண்டி நீட்டாக வந்து மழையில் வாட்டர் வாஷ் ஆன மாதிரி ஆயிடுச்சுங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் அப்படியே லைட்டாக தொடச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம துடைக்கிறது தாங்க பார்த்துட்ருப்பீங்க. அப்படியே நம்ம ஒயிட் ஹேண்டில் அப்படியே தொடச்சோடனே நீட்டாக பளிச்சுன்னு ஆயிடுச்சுங்க. அப்படியே உள்ளே ஏதோ டஸ்ட் இருக்கா அப்படிங்கிறதும் நம்ம அப்படியே வந்து ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செக் பண்ணியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே வந்து கஸ்டமரும் கால் பண்ணிட்டாங்க. அப்படியே யூட்டர்ன் பண்ணிட்டு கஸ்டமரை பிக்கப் பண்ண வேண்டியதாங்க. இப்போ எலக்ட்ரானிக் சிட்டிலேயே மழை வந்துருச்சுங்க. நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். இப்போ அடுத்தது வந்து ராமேஸ்வரம் கஃபே தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க லஞ்சுக்கு. ஸோ அதனால் ராமேஸ்வரம் கஃபே வந்து நம்ம ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோங்க. இப்போ டைம் எக்ஸாக்டாக வந்து எவ்வளோ ஆகுது அப்படின்னா 2:30 ஆயிடுச்சுங்க. 2:22 ஆயிடுச்சுங்க இப்போ கரெக்டாக வந்து டைமிங்கு. கஸ்டமரும் வந்து வாங்க வண்டி நிப்பாட்டுவாங்க சாப்பிட்றலான்னு சொல்லிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வந்து ராமேஸ்வரம் கஃபேல போயிட்டு லஞ்சு போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. அன்லிமிட்டெட் மீல்ஸ் தாங்க. ஆனால் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி அமௌண்ட்டுங்க. ஆனால் வந்து ஒரு கர்ட் ரைஸ் வந்து 180 ருபீஸுங்க. ஆனால் நட்ஸு அது எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. அவ்வளோ ஒர்த்து. நீங்கள் யாரோ சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா 180க்கு அது ஒர்த்தபுளா அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளும் அப்படியே வந்து ஒசூர் பார்த்த மாதிரி அப்படியே கிளம்பிட்டோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம். நம்ம ஒசூர் போயிட்டு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேங்க. ஒசூரில் எங்கே ட்ராப்னா வெங்கடேஸ்வரா லெஃப்ட்டு தாங்க ட்ராப்பு. ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒசூர் ரீச் ஆகிட்டோங்க. இப்போ ஆர்வி ஸ்கூல் தாண்டி போயிட்டுருக்கோம். இப்போ எக்ஸாக்டாக டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னா 4:30 ஆயிடுச்சுங்க. நம்ம அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு திருப்பி வந்துட்டு அத்திப்பள்ளியில் வந்து ஒரு ஒர்க்கை முடிச்சுட்டு இப்போ கஸ்டமரை இறக்கி விட்டு நம்ம அப்படியே ரிட்டன் பேக் நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. இந்த டியூட்டிக்கு உண்டான பேமெண்ட்டு எல்லாமே வந்து கஸ்டமர் சைட்லேருந்து நம்ம வந்து வாங்கிட்டு நம்ம அப்படியே இந்த பேக்கேஜ் வந்து இதோட எண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க வீட்டுக்கு. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு டீட்டெயிலில் வந்து உங்களை வந்து கண்டிப்பாக மீட் பண்ணுறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய் டு ஆல்.